தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்திகள் உங்க அன்றாட வாழ்க்கையில குறிப்பா உங்க பேங்க் அக்கவுண்ட், ரேஷன் கார்டு, அப்புறம் அரசு திட்டங்கள்ல வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அவசரமான மாற்றங்களை பத்தி தான். இதை ஏன் நாம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த புதிய விதிமுறைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை நேரடியாக பாதிக்கக்கூடியவை. அதனால உங்க பணத்தையும் அரசு தரப்பிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த விளக்க தொகுப்பை முழுமையா கவனமா கேளுங்க. இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போற 4 முக்கிய தலைப்புகள் இதுதான். 1. முக்கிய வங்கி கணக்கு விதிகள். 2. ரேஷன் கார்டில் வந்திருக்கும் புதிய மாற்றங்கள். 3. அரசு திட்டங்கள் மற்றும் சலுகைகள். 4. மாநில முக்கிய செய்திகள். நேரடியா நம்ம முதல் செய்திக்கு போகலாம். ரொம்பவே அவசரமான முக்கிய வங்கி கணக்கு விதிகள். ரிசர்வ் பேங்க் இப்போ ஒரு அதிரடி கட்டுப்பாட்டை வங்கிகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரொம்ப நாளா பயன்படுத்தாம இருக்கிற பேங்க் அக்கவுண்ட்டுகளை குறிவச்சு நடக்கும் டிஜிட்டல் மோசடிகளை தடுக்கத்தான் இந்த புதிய நடவடிக்கை. இதை ரிசர்வ் வங்கி 2ஆ பிரிக்கிறாங்க. 1. டார்மெண்ட் அக்கவுண்ட், அதாவது தொடர்ந்து 2 வருஷமா எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் நடக்காத கணக்குகள். இன்னொன்னு இன்ஆக்டிவ் அக்கவுண்ட், அதாவது 12 மாசமா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத கணக்குகள். இது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா பேலன்ஸ் எதுவும் இல்லாம இருக்கிற ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்டுகளும் மூடப்படுறதுக்கான அபாயத்துல இருக்கு. டிஜிட்டல் முறையில் ஹேக்கிங் நடக்கிறத தடுத்து மக்களோட பணத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த தீவிர நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. சரி, இதிலிருந்து உங்க அக்கவுண்ட்டை எப்படி பாதுகாக்கிறது? இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ரொம்பவே சுலபமான 3 விஷயங்கள் தான். முதல் படி, உங்க அக்கவுண்ட்ல உடனே ஒரு சின்ன தொகையாவது போட்டு எடுங்க, இல்லனா யாருக்காவது அனுப்புங்க. இப்படி செஞ்சா உங்க கணக்கு செயல்பாட்டுக்கு வந்துடும். 2வது, உங்க ஆதார், பான் கார்டு மாதிரியான கேவைசி விவரங்கள் பேங்க்ல சரியா அப்டேட் ஆயிருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 3வது, நேரடியா பேங்க்குக்கு போயோ அல்லது நெட் பேங்கிங் மூலியமாவோ உங்க அக்கவுண்ட் ஆக்டிவ் நிலையில தான் இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. இந்த சின்ன ஸ்டெப்ஸ் உங்க அக்கவுண்ட் திடீர்னு முடக்கப்படுறத கண்டிப்பா தடுக்கும். அடுத்ததா நம்ம 2வது முக்கிய தலைப்பு, ரேஷன் கார்டு புதிய மாற்றங்கள். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு சில புதிய கட்டுப்பாடுகள் வந்திருக்கு. போலி ரேஷன் கார்டுகளை முழுமையா ஒழிக்கிற பணிகளை அரசு இப்போ தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமா தொடர்ந்து 3 மாசத்திலிருந்து 12 மாசம் வரைக்கும் ரேஷன் கடையில் எந்த ஒரு பொருளுமே வாங்காம இருக்கிற கார்டுகளை போலியானவன்னு கருதி ரத்து செய்ய அதிக வாய்ப்பு இருக்கு. அதே போல ரேஷன் அட்டைதாரர்கள் கட்டாயமா தங்களோட குடும்ப உறுப்பினர்களோட போய் ரேஷன் கடையில் கைரேகை பதிவு செய்யணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா உடனே அவங்க பேரை ரேஷன் கார்டில் இருந்து நீக்கிடுங்க. இதை கவனிக்காம விட்டா உங்க ரேஷன் கார்டு முடக்கப்படலாம். இதுல எல்லாரும் கட்டாயம் செஞ்சாக வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த இகேஒய்சி, அதாவது உங்க ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் பேங்க் அக்கவுண்ட், இந்த 3ம் கண்டிப்பா ஒன்னோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா அரசு மாதம் கொடுக்குற மகளிர் உரிமை தொகை, அப்புறம் இலவச நலத்திட்ட உதவிகள் எல்லாமே இப்போ டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் டிபிடி மூலியமா நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தான் வந்து சேருது. அதனால இகேஒய்சி பதிவு சரியா இருந்தா மட்டும்தான் எந்த தடையும் இல்லாம அரசு சலுகைகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அடுத்த பகுதிக்கு போகலாம். 3வது தலைப்பு, அரசு திட்டங்கள் மற்றும் சலுகைகள். தேர்தல் நேரத்துல வரக்கூடிய புதிய திட்டங்கள் பத்தி எந்தவித சார்பும் இல்லாம வெளிப்படையா இப்போ செய்திகளா பார்க்கலாம். சமீபத்துல தமிழக அரசு சார்பா கோடைகால சிறப்பு தொகுப்பா தற்போதைய உரிமை தொகையோட சேர்த்து 5000 ரூபாய் வழங்கின திட்டம் மக்கள் மத்தியில பெரிய அளவுல கவனத்தை ஈர்த்துச்சு. இதுக்கு ஈடா மத்திய அரசு தரப்புல இருந்தும் சில புதிய திட்டங்கள் வரலான்னு செய்திகள் வெளியாகியிருக்கு. குறிப்பா PM கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு கிடைக்கிற நிதி, கேஸ் சிலிண்டர் மானியம், உரமானியம்னு இதுவரைக்கும் நிலுவையில் இருக்கிற பல தொகைகளை ஒருங்கிணைச்சு பயனாளிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல சுமார் 12,000 ரூபாய் வரைக்கும் ஒரே தவணையா டெபாசிட் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் கூறுது. சமீபத்தில் நடந்த அரசியல் தலைவர்களின் ஆலோசனைகள்ல இது பத்தி விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதேபோல வரப்போற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில பல புதிய வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கு. அதுல என்னென்ன இருக்குன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் நிதி உதவி, குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாசந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை, PM கிசான் திட்டத்துல விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 9,000 ரூபாய், வருஷத்துக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள், அப்புறம் எலக்ட்ரிக் 2 வீலர் வாங்க 25,000 ரூபாய் மானியம்னு பல திட்டங்களை அவங்க முன் வச்சிருக்காங்க. இது எல்லாமே வரப்போகும் தேர்தலுக்கான முக்கிய அறிக்கைகளாக பார்க்கப்படுது.
இப்போ மாநில அரசின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தோட தகுதிகள் பத்தி கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். இதுல உதவித்தொகை பெற சில கடுமையான விதிகள் அமல்ல இருக்கு. விண்ணப்பதாரர் வீட்ல 4 சக்கர வாகனம் இருக்கக்கூடாது, அரசு வேலையில இருக்கக்கூடாது, அதே போல வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனைகள் ரொம்ப முக்கியம். இன்னொரு தகவல் என்னன்னா, இப்போ தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமல்ல இருக்கிறதால புதிய விண்ணப்பங்கள் பரிசீலனை பண்றது, ரேஷன் கார்டுல பெயர் திருத்தம் பண்ற வேலைகள் எல்லாமே தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த வேலைகள் மறுபடியும் செயல்பட தொடங்கும். கடைசியாக நம்ம 4வது தலைப்பு மாநில முக்கிய செய்திகள். தமிழகத்துல பல்வேறு துறைகள்ல வந்திருக்கக்கூடிய அவசர உத்தரவுகளை பத்தி இப்போ பார்ப்போம். புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு மதுபானங்கள் கொண்டு வர்றதுல ரொம்பவே கடுமையான கட்டுப்பாடுகள் இப்போ விதிக்கப்பட்டிருக்கு. மதுவிலக்கு அமலாக்க பிரிவோட புதிய மற்றும் கண்டிப்பான உத்தரவுப்படி நீங்க வெறும் 90 மில்லி அளவுள்ள சின்ன பாட்டில் மதுபானத்தை புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கொண்டு வந்தாலும் இனி அது சட்டப்படி கிரிமினல் குற்றம். இப்படி மீறி கொண்டு வருபவர்கள் மீது உடனே வழக்கு பதிவு செஞ்சு தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும்னு காவல்துறை கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ கோடைக்காலம் தொடங்கிட்டதால கேன் குடிநீரோட தேவை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இதை பயன்படுத்தி தரமற்ற குடிநீர் விற்கப்படுறதை தடுக்க அரசு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தோட, அதாவது FSSAI உரிமை எண், தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்ட தேதி, காலாவதியாகும் தேதி, இது எல்லாமே முறையா அச்சிடப்படாத குடிநீர் கேன்களை விற்பனை செஞ்சா பிடிபடும் போதே உடனே 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும்னு சுற்றுலா மற்றும் சுகாதாரத்துறை எச்சரிச்சிருக்காங்க. மக்கள் குடிநீர் கேன் வாங்கும்போது கவனமா இருங்க. அடுத்த முக்கியமான செய்தி கேஸ் சிலிண்டர் முன்பதிவு பத்தி. மத்திய அரசு இதுல ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உலக அளவுல நிலவி வரும் ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமா வணிக ரீதியான கேஸ் சிலிண்டர் விநியோகத்துல சில தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. இதனால இதுக்கு முன்னாடி 45 நாட்களுக்கு ஒரு முறைன்னு இருந்த சிலிண்டர் முன்பதிவு கால அவகாசத்தை இப்போ 20லிருந்து 25 நாளா குறைச்சி புதிய விதிகளை அமல்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா ஒரு முக்கிய அரசியல் மற்றும் சட்ட செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் மேல அவங்க மனைவியோட 12.60 கோடி ரூபாய் சொத்து மதிப்பை வேட்புமனுல சரியா காட்டிலன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த வழக்குல போதிய சட்ட ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இது திரு விஜய் அவர்களுக்கு இருந்த ஒரு முக்கிய தேர்தல் சட்ட சிக்கலை நீக்கி இருக்கு. இன்றைய செய்திகள்ல நிறைவா தமிழகத்தோட வானிலை நிலவரத்தை பார்த்துடலாம். வானிலை ஆய்வு மையத்தோட அறிக்கையின்படி ஏப்ரல் 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலும் கடலோர மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும். ஏப்ரல் 30ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு. மேலும் மே 1ஆம் தேதி குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்று வீசக்கூடும்னு வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். மக்கள் முன்னெச்சரிக்கையோட பாதுகாப்பா இருக்க கேட்கப்படுறாங்க. இந்த புதிய விதிமுறைகளும் வரப்போகும் திட்டங்களும் உங்க அன்றாட வாழ்க்கையில எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சிந்தித்து பாருங்க. இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.